ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எகைன் இது 12th ஹிஸ்ட்ரி லெசன் 1 தான் பாருங்கள். அடுத்த ஒரு 10 இயர் இதோட முடியுது. 16 மே 1884 இது வந்து மெட்ராஸ் மகாஜன் சபா உருவான வருஷம். ஸோ இது எப்படி நாம வச்சுக்கலாம், மகாஜனம் 4 நாளாக வராங்கன்னு நாம வச்சுக்கலாம். 4, 8, 84 வருஷம் வந்துருச்சு. மெட்ராஸ் மகாஜனில் எம்எம் இருக்குது, அதனால மே 4, 4, 16, அதனால் 16 மே 1884. இந்த 16 மே 1884ங்கிறது குரூப் டிஏ மெயின்ஸில் ரீசெண்டாக கேட்ட கொஷின். அடுத்து வந்து பாருங்கள், காட்டன் இம்போர்ட் டியூட்டி பற்றி சொல்கிறாங்க. அது வந்து 1875 75% இம்போர்ட் டியூட்டி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இண்டோனேஷியேஷன் ஆஃப் கவர்மெண்ட் சர்வீசஸ் பற்றி சொல்கிறாங்க. இந்த கவர்மெண்ட் சர்வீஸ் கிடைக்கிறது ஒரு ஏழ்றையாக இருக்குது. அப்போ வந்து எல்லாத்தையுமே வந்து கவர்மெண்ட் சர்வீஸாக வந்து இண்டோனேஷியேஷன் பண்ணுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போது அது ஏழ்றையாக தான் இருந்திருக்கும். அதனால் 1877 வந்து இயர். வெர்னாகுலர் ப்ரெஸ் ஆக்ட் பார்த்துட்டோம். அடுத்து இல்பர்ட் பில் பாருங்கள். இல்பர்ட் பில் வந்து நம்ம ரிப்பன் பிரபு கொண்டு வந்தாரு, நம்மளுக்கு தெரியும். ரிப்பனுக்கு பில்லு 83 ரூபாயா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஓகே, 1883 இல்பர்ட் பில்லு, ரிப்பன் பிரபு. ஓகேவா. அடுத்து நோ ஐஎன்சி செஷன்ஸ் நடக்காத இயர் வந்து பாருங்கள், ஒரு 4 இயர் இருக்குது. 2 3ல் 2 4ல் வந்து இருக்குது. என்ன பாருங்கள், 30 35 இருக்குது. இன்னொன்று 41 45. இதில் ஆட் மேன் அவுட் மாதிரி 41 இருக்குது. கரெக்டாக நான் வச்சுக்கோங்க. 30 35 41 45. ஓகேவா. அடுத்து ஃபஸ்ட்டு ஐஎன்சி மீட்டிங் வந்து எங்கன்னா பாம்பே, WC பானர்ஜி வந்து ஹெட்டாக இருந்திருப்பாரு. ஸோ அதோட வருஷம் பாருங்கள். ஃபஸ்ட்டு மீட்டிங் முடிஞ்சோடனே எல்லாரும் ஹாப்பியாக ஹைஃபை கொடுத்துட்டாங்கன்னு நான் வச்சுக்கலாம். 5ன்னு முடிஞ்சிருக்கு, 1885. ஸோ அது எப்போனா வந்து எப்பவுமே வந்து அந்த வருஷத்தோட கடைசியில் தான் வந்து அவங்க நடத்துவாங்க. அதனால December 28. ஓகேங்களா. அடுத்து வந்து சுதேசி மூமெண்ட். அந்த சுதேசி மூமெண்ட்டில் இருக்க எஸ் மாதிரியே இருக்குது பாருங்கள், அந்த 5 1905 தான் சுதேசி மூமெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்தது வந்து திலக் வந்து அரெஸ்ட் அண்ட் சார்ஜ். அது வந்து எப்படின்னா 1897. அந்த ஜூலைங்கிற மந்த்து 7 தான். அந்த டேட்லையும் பாருங்கள் 7 தான் இருக்குது. அப்போவே தான் அவர் வந்து சுயராஜ்யம் எனது பிறப்புரிமைங்கிற லைனையும் வந்து சொல்லியிருப்பாரு. அதனால பயங்கர ஏழ்றையாயிடுச்சு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். 27 ஜூலை 1897. ஓகேவா. அப்புறம் இது வந்து நாலுமே நம்ம தாதாபாய் நௌரோஜிக்கு வந்து கொடுத்த இயர்ஸ். எலெக்டட் டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட். அவர் எப்போ அப்படின்னு பார்த்தா 1892. நம்ம பார்லிமெண்ட் இல்லாமல் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் 2 பார்லிமெண்ட்ல எலெக்ட் ஆயிருக்காரு. 92 நான் வச்சுக்கலாம். அடுத்து இந்தியன் சொசைட்டி பாருங்கள், ஆரஞ்சு கலராக இருக்குது. இந்தியன் சொசைட்டி நான் வச்சுக்கலாம். 6 5. அடுத்து பாருங்கள், ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இன் லண்டனில் ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதை பண்ணால் 1866. இது நம்ம எப்படி நான் வச்சுக்கலாம், நம்ம தாதாபாய் நௌரோஜி வந்து ஒரு ரைஸ் ஆஃப் ஃபெமைன் பார்த்தா அந்த கீழே இருக்க புக்கே எழுதியிருப்பாரு. ப்ளஸ் வந்து அந்த அதுல டன் கணக்கில் கொண்டு போன ரைஸ் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு பின்னாடியே போய் பார்த்தாரு. ஈஸ்ட் இந்தியா வரைக்கும் போய் பார்த்தாருன்னு நான் வச்சுக்கலாம். ஒரேஸ் ஆஃப் ஃபெமைன் அப்போ போறாருன்னு நான் வச்சுக்கலாம். 1866 ஒரேஸ் ஆஃப் ஃபெமைன் நம்மளுக்கு தெரியும். ஈஸ்ட் இந்தியன் அசோசியேஷன் இன் லண்டன் நான் வச்சுக்கலாம். 1901 ஒரு புக் தான் எழுதினாரு, ஆனால் சூப்பர் புக் அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். ப்ராவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் இன் பிரிட்டிஷ் இந்தியா, அது வந்து 1901. ஓகேவா. ஸோ லாஸ்ட் வீடியோவில் கடைசியாக சொல்ல நம்மளோட ஷார்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ என்னன்னு பாருங்கள், இந்த மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ நேட்டிவ்னா 2 பிளேஸ் இருக்குன்னு பார்த்தோம். மந்த்தும் வந்து 2 தான் இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது பாருங்கள், நம்மளோட பெட்டிஷன் வந்து அங்கே வந்து மார்ச் பாஸ் பண்ணுச்சுன்னு பார்த்தோம். மார்ச் 1853. அப்புறம் அந்த கொடுத்த பெட்டிஷனுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கறதுக்காக செய்மூர் வந்து அங்கேருந்து நம்ம மெட்ராஸ் வந்து வந்திருப்பாரு. ஸோ ஆர்டர் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு நான் வச்சுக்கலாம். 1853 அக்டோபரில் வருவார். ஓகேவா. செய்மூர் வந்து 1853 அக்டோபரில் வருவார். ஆர்டர் எடுத்துகிட்டு வராரு அப்படின்னு சொல்லி நான் வச்சுக்கலாம். தேங்க்யூ.